நல்ல சந்தோஷம். இந்த ஒரு பிள்ளைக்காவது நான் கொடுத்து இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க வைப்பேன். ஆனால் எனக்கு இந்த வீடுதார பாக்கியராஜா கமல்நாதன் அண்ணனுக்கு மிக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக 36 இல்லத்துக்கு அடிக்கல் மட்டக்களப்பு தேத்தாத்தீவு என்கின்ற கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நிரந்தர வீடு இல்லாமல் தற்காலிக கொட்டைகள் இந்த பிள்ளைகளோடு தாய் தகப்பன் உட்பட மிகவும் துன்பகரமான நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள். மழை ஏற்படுகின்ற போது வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. இப்போது பார்த்த விளங்கும் அடிக்கல் வைத்த இந்த பகுதி கூட வெட்டுகின்ற பொழுது மிகவும் தண்ணி நிரம்பிய ஒரு இடமாய் காணப்படுகின்றது. இப்படி துன்பத்தோடு வாழ்ந்து வருகின்ற இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்வழியை காட்டி ஒரு இல்லத்தை நிர்மாணித்து வழங்குவதற்கு உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழும் அனைத்து எங்கட உறவுகளுக்குமே வணக்கம். ஜீவவுட் அன்பின் கரத்தினூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிக்கல் வச்சினாங்க. அதுக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று கட்டி கையடிச்சினாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு குடும்பத்துக்கு வீடு கட்டுறதுக்கான தொடங்குறதுக்கான விஷயம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடிக்கல் வச்சிருக்கிறேன். அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படியா இருந்துச்சுன்னா உண்மையாவே ஒரு வறுமையான எந்த ஒரு ரீதியிலையும் அரசாங்கத்தால் இவங்களுக்கு வீடு கிடைக்க இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களாலையும் உழைச்சி இவங்க பணத்தை சேர்த்து கட்டக்கூடிய சூழ்நிலையில இல்ல. அப்ப உண்மையாகவே இவங்களுக்கு வீடு கட்டுறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த கனவை நிஜமாக்குற வேலை தான் ஜீவவுட் அன்பின் கரத்தினுடைய வேலை. ஆக மொத்தத்துல இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா முழுமையா பணத்தை கொடுத்து உதவி செய்யறவங்க யாருண்டா, கனடா நாட்டுல இருக்கிற தொழிலதிபர் வளமையா கை கொடுத்து கொண்டிருக்கிற பாக்கியராசா கமலநாதன் அண்ணா. அந்த அண்ணாவுக்கு எங்களினுடைய தொடர்ச்சியா நாங்க சொல்ற நன்றியும் வாழ்த்துக்களும். அதே போல நீங்க நல்லா இருந்தாதான் நீங்க உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உங்களோட தொழில நல்லா செஞ்சு கொண்டு போனாதான் இது போல எங்களோட உறவுகளுக்கு உங்களால நல்ல விஷயங்களை செய்ய முடியும். நீங்க உங்களோட குடும்பத்தோட பிள்ளைகளோட நீங்க இன்னும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உங்களோட வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் அடையணும். ஜீவவுட் அன்பின் கரத்தினுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். அதே போல இந்த SQM ஃபவுண்டேஷன் அப்படின்றத அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால இது மட்டும் இல்லாம அவங்க கண்ணுக்கு தெரியாத இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் செய்யறாங்க. அதையும் இன்னும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் அவங்க செய்யறதுக்கு எங்கட ஜீவவுட் அன்பின் கரத்தினுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். இந்த வீடியோவை முழுமையா பார்த்து போட்டு எங்கட சொந்தங்கள் உங்களோட கிராமத்துல உங்களோட ஊர்ல உண்மையாகவே அரசாங்கத்தால வீடு கிடைக்காம அவங்களும் ஒரு வீடு இல்லாம மோசமான சூழ்நிலையில யாராவது வாழ்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கட்டாயம் ஜீவவுட் அன்பின் கருத்தை தொடர்பு கொண்டு அதை தெரியப்படுத்துங்க. அதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்க தீர விசாரிச்சு அதெல்லாம் பார்த்து உண்மையாகவும் நேர்மையாகவும் அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் கஷ்டமான சூழ்நிலையில வீடு இல்லாம இருக்கிறாங்கடா கட்டாயம் வீடு நாங்க கட்டி கொடுப்போம். இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.
தாய் உறவுகளுக்கு அன்பு வணக்கத்தை கூறிக்கொண்டு ஜீவோ அன்பின் கரமும் எஸ்கே அமைப்பும் இணைந்து அதனுடைய மனிதநேயமிக்க பணிகளை இலங்கையில் பல பாகங்களில் ஆற்றி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று நாளும் ஜீவோ அன்பின் கரமைப்புடைய 166 இல்லமும் எஸ்கே அமைப்புடைய 36 இல்லத்துக்கும் அடிக்கல் மட்டக்களப்பு தேத்தாத்தீவு என்கின்ற கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நிரந்தர வீடு இல்லாமல் தற்காலிக கொட்டைகள் நான் இந்த பிள்ளைகளோடு தாய் தகப்பன் உட்பட மிகவும் துன்பகரமான நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள். மழை ஏற்படுகின்ற போது வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. இப்போது கூட பார்த்த விளங்கும் அடிக்கல் வைக்க இந்த பகுதி கூட வெட்டுகின்ற பொழுது மிகவும் தண்ணி நிரம்பிய ஒரு இடமாய் காணப்படுகிறது. இப்படி துன்பத்தோடு வாழ்ந்து வருகின்ற இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்வழியை காட்டி ஒரு இல்லத்தை நிர்மாணித்து வழங்குவதற்கு இந்த மண்ணின் மைந்தன் பாக்கியராசா கமலநாதன் அவர்கள் முன்வந்துவிட்டு நாங்கள் ஜீவோ அன்பின் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அவருடைய எண்ணம் இந்த மண்ணில் என்னுடைய ஊரில் என்னுடைய கிராமத்தில் யாரும் வீடு இல்லாமல் வாழக்கூடாது என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி இந்த ஆண்டில் அவருடைய முடிந்த அளவுக்கு மக்களுக்கு நிரந்தர இல்லங்களை நிர்மாணித்து கொடுப்பதற்கு அவர் தன்னுடைய சொந்த நிதிகளை தயார்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த வகையில் எஸ்கே அமைப்பினுடைய 36 இல்லத்தை அவர் இதோட நிர்மாணித்து வழங்க இருக்கின்றார். இதனை 30க்கும் மேற்பட்ட இல்லங்களை நிர்மாணித்து வழங்கி ஆச்சு. அவை அந்த வகையில் இந்த பேருள்ளத்தை மனப்பூர்வமான நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இந்த கிராமத்தில் பிறந்து கனடா தேசத்தில் நிம்மதியாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் நான் மட்டும் இன்பமாய் வாழ்ந்தால் போதாது, என்னுடைய கிராமத்து மக்களும் என்னுடைய உறவுகள் என்னுடைய சொந்தங்கள் எம் மண்ணை சேர்ந்தவர்கள் இன்பமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இந்த இல்லத்தை நிர்மாணித்து கொடுக்க இருக்கின்றார்கள். அவை அண்ணனுக்கு நம்முடைய மனப்பூர்வ நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இந்த மனநிலை நம்முடைய உறவுகள் எல்லோருக்கும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாய் காணப்படுது. வெளிதேசத்தில் வாழ்கிறோம் மாத்திரமல்ல, இந்த கிராமத்தில் கூட எத்தனை வசதி படைத்த உள்ளங்கள், இந்த மாவட்டத்தில் எத்தனை வசதி படைத்த உள்ளங்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் நினைத்தால் எம்முடைய கிராமத்தில் கஷ்டப்படுகின்ற உள்ளங்களுக்கு ஒரு இல்லத்தை கட்டி அவர்களை மனமகிழ்ச்சியை வாழ வைக்க உங்களால் முடியும். நீங்கள் உங்களுடைய கல்லான ஒரு எண்ணத்தை விட்டு எம்முடைய உறவு, எம்முடைய சொந்தம், எம்முடைய இரத்தம், எம்முடைய மண்ணில் சந்தோஷமாய் வாழ நீங்களும் உங்களால் முடியும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி உதவ முன்வருமாறு அன்பு உறவுகள் அழைக்கின்றோம். வெளிதேசத்தில் வாழ்கிறவர்களை மாத்திரம் நாங்கள் எதிர்பார்த்து வாழாமல் எம்முடைய ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்ற பணம் படைத்த வசதி படைத்த உள்ளங்கள் நினைத்தால் அந்த கிராமத்தில் வறுமை என்ற நிலை இருக்காது என நாங்கள் நம்புகிறோம். அவை உங்களால் முடிந்தால் உங்களுடைய அன்பு கரங்களை நீட்டி எம்முடைய கிராமத்தில் அல்ல மக்களை இன்பமாய் வாழ வையுங்கள் என அன்போடு கேட்டு இந்த சந்தர்ப்பத்தில் எம்முடைய மண்ணின் மைந்தன் கனடாதேசத்தில் வாழ்ந்து வருகின்ற எஸ்கே அமைப்புடைய ஸ்தாபகர் பாக்கியராசா கமலநாதன் அண்ணா அவர்களுக்கும் அவருடைய குடும்ப உறவுகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வ நன்றியை கூறிக்கொள்வதோடு குறிப்பாக இவ்வாறு அல்லலுகின்ற குடும்பங்களை எங்களுக்கு அடையாளப்படுத்துவதில் வெற்றி விநாயகர் விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் மிகவும் கரிசனையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வ நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். ஏனென்றால் யார் உதவ முன்வந்தாலும் அல்லலுறுகின்ற குடும்பங்களை காட்டுவதற்கு இன்று அநேகருக்கு மனமில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நல்லது நடந்துவிடும் என்ற ஒரு எண்ணப்பாங்கில் அநேகர் வாழ்கின்றார்கள். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு வெற்றி விநாயகர் விளையாட்டுக் கழக உறவுகள் அல்லலுறுகின்ற குடும்பங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவை அந்த பேருள்ளங்கள் அந்த மனையில இருக்கின்ற பொழுது உதவுகின்ற நீங்கள் உங்களுடைய அன்பு கரங்களை நீட்டுங்கள் என கூறி மீண்டுமாய் எஸ்கே ஸ்தாபகருக்கும் அவருடைய குடும்ப உறவுகளுக்கும் குறிப்பாக வெற்றி விநாயகர் விளையாட்டுக் கழக உறவுகளுக்கும் எங்களுடைய மனப்பூர்வ நன்றிகளை ஜீவோ அன்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நல்ல சந்தோஷம். இந்த ஒரு பிள்ளைக்காவது நான் கொடுத்து இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க வைப்பேன். ஆனால் எனக்கு இந்த வீடுதார பாக்கியராஜா கமல்நாதன் அண்ணனுக்கு மிக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.